அதைத் தொடர்ந்து டிஆர்பி ராஜா அவர்களை சீண்டிருக்கிறாரு. அந்த டிஆர்பி ராஜா அவர்களை பத்தி குறை சொல்றவங்க பேர்ல, நீங்க வந்து இந்த மாவட்டத்துக்கு அமைச்சராவா இருக்கீங்க. உங்க முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவை செய்யற ஒரு ஆளா இருக்கீங்க. புஷி என்ன பண்றது? ஏங்க பேசும்போது எல்லாம் எஞ்சி நின்னுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னங்க? அடிமைத்தனம் தானேங்க. கொத்தடிமைத்தனம் தானே. கேட்டா கூட்டம் தெரியலையா? எல்லாம் எஞ்சி நின்று பார்த்தாங்க. நாங்கடா கதை விடுறீங்க. மேடை வந்து இப்படி இருக்கும். ஆமா. எல்லாம் எந்திரிச்சு நின்று ஆரவாரம். முதல்ல அவங்க யாருமே உட்காரவே இல்லையே. சமாளிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணாம். கீழே யாரும் உட்கார்ந்துருந்தாலாவது நீங்க உட்கார்ந்தா கூட எல்லாம் எஞ்சி நின்னுக்கிறான். மேல நின்று அவங்கள நீ பார்த்து என்ன பண்ண போற? ராம் பாக்கு எதுக்கு வச்சுக்கிற மறைக்கிற மாதிரி? ஒரு எத்தனை சேர் உடையுதுன்னு கவுண்ட் பண்றாங்களோ. இன்னொன்று முன்னாடி இது இருக்கும், ஒரு எல்இடி வச்சுருப்பாங்க தரையில். ஆமாம், கண்டிப்பாக நம்ம பார்க்குறதுக்கு வசதியாக. அங்கே என்னென்ன மாறுதோ இங்கே பார்த்துக்கலாம். பேசுகிற வரையும் க்ளோஸில் பார்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது தலைவர் நிற்கிறாரு, நம்மளாம் உட்காரவே கூடாது. அடிமைத்தனுடைய உச்சம் தானே இது. நேற்று பொதுச் செயலாளருங்கிற பதவியை மறந்து அவர் ஓடுறாரு. பஸ்ஸுக்கு முன்னாடி அவர் ஓடிட்டு எல்லாரும் ஓரம்போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா என்னென்னா, பெரிய பிச்சைக்காரனுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்ன வேணால் தரேன், பெரிய தொழில் தொடங்கு. ஏன்னா எனக்கு திருவோடு இதுவாக இருக்குது, எனக்கு தங்கத்தில் திருவோடு கொடுங்க அப்படின்னு கேட்டானா. அப்போ அவன் அதை தாண்டி போகல. கண்டிப்பாக ஒரு நல்ல முதலீடு பண்ணுறான், உனக்கு பண்ணித்தரேன், எது வேணும் என்ன வேணும் கேளுன்னா, அவன் அந்த பிச்சை தொழிலே இருக்கணும். அதுக்கு திருவோடு மட்டும் தங்கத்தில் வேணும்னா அதுதான் இவர் கதை. புஷிக்கு என்ன பிரச்சனைனா, அவருடைய லெவல் வந்து அந்த மன்றம் டிக்கெட் விற்கிறது, மன்ற கூட்டம் போனால் அங்கே போகிறது, அந்த ஒரு 50 நிமிஷம் பேசினாலும் 50 நிமிஷம் விஜய் பற்றியே பேசுறது, இப்படியே தான் அவர் வாழ்க்கையை ஓட்டிட்டார். அதை தாண்டி பொலிட்டிக்கலாக அவர் எந்த காலத்துலையும் யோசிச்சதே கிடையாது. அதுக்கான தேவையும் அவருக்கு இல்லை. கண்டிப்பாக தேவை